நீங்க போட்டியிட விருதாச்சலமா இருக்கட்டும், அங்க மயிலமா இருக்கட்டும், சேலம் மேற்கு, ஓமலூர், தர்மபுரி இந்த மாதிரி பெரும்பான்மையான தொகுதிகளில் வன்னியர்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்க. அப்ப வன்னியர் இடஒதுக்கீட்டுல உங்க நிலைப்பாடு என்ன? தொடர்ந்து அவங்க இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க அவங்க பெரும்பான்மையா இருக்க தொகுதியில தான் பெரும்பாலும் போட்டிடுறீங்க. வன்னியர்களோட இடஒதுக்கீடுக்கு உங்க நிலைப்பாடு? நான் ஏற்கனவே இதை பத்தி நிறைய வாட்டி பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த முறை தேர்தல் முடிவுகள் வரட்டும். மே 4ஆம் தேதி ஆட்சி அமைக்க போகும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை முதலமைச்சராக வரப்போவது உறுதி. 7வது முறை திமுக ஆட்சி அமைப்பது உறுதி. நாங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் வெற்றி பெறப் போவது உறுதி. அதனால நீங்க கேட்கிற கேள்விக்கு நிச்சயம் புதிதாக மீண்டும் அண்ணன் நம்மளுடைய ஸ்டாலின் அண்ணன் ஆட்சிக்கு வரும்போது அதை பற்றி நாங்கள் பேசி ஒரு டிசிஷன் எடுப்போம். இந்த மும்மொழி கொள்கை இப்ப கூட சவால் விட்டு பேசுறாரு முதலமைச்சர் அவர்கள். இப்ப முடிஞ்சா அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் பேச முடியுமான்னு சொல்லி உங்களுடைய நிலைப்பாடு இல்லை? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சார் எப்பயுமே இங்க இருமொழி கொள்கை தாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் நீங்க படிக்கணும்னா இண்டிவிஜுவலா நீங்க டியூஷன் வச்சோ எப்படியோ நீங்க படிச்சுக்கலாம். பட் கவர்மெண்ட் வைஸ் இருமொழி கொள்கை தான், அதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. கேப்டன் இது எப்பயோ சொல்லிட்டார். அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் சொன்ன முதல் தலைவர் கேப்டன். அன்னை மொழி தான் நமக்கான கண். நமக்கு ஒரு எப்போ நெசசரி இருக்கு, ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இதுக்கு வேலைக்காக இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறோம் அப்படின்னா நாம் யூஸ் பண்ற கண்ணாடி மாதிரி தான் அது வேற்று மொழி என்பது. அதனால் அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தாங்க எங்களுடைய நிலைப்பாடு. ஆமாங்க. என்னங்க அது நீங்க விஜய் கிட்ட கேட்க வேண்டியது என்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன சார் இது? இல்ல இது நீங்க விஜய் கிட்ட கேட்கணுங்க. ஏன் 2 தொகுதியில விஜய் போட்டு போடுறீங்க என்பதை நீங்க விஜய் கிட்ட கேட்கணும். ஏன் கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றேன்? இல்ல அவர் எவ்வளவு பேர் போட்டி போட்டிருக்காங்களே ஏற்கனவே 2 தொகுதியில. இந்த முறை விஜய் ஏன் போட்டி போடுறாருன்றது விஜய் தான் இதுக்கு பதில் சொல்லணும். இல்ல அவர் பேச மாட்டார் பிரஸ் கிட்டனா அவங்க கட்சியில இருக்கிறவங்க கிட்ட இதை கேட்டு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும்.